இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவன். ரோமர் 4:17. இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிற வல்லமை நம் தேவனுக்கு மாத்திரம்தான் உண்டு. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த நாளிலே பூமி வெறுமையாயும் ஒழுங்கின்மையும் இருளுமாய் இருந்தது. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என தமது வார்த்தையை அனுப்பின போது, இருளிலிருந்து வெளிச்சத்தை வரச் சொன்ன போது வெளிச்சம் உண்டானது. பூமிக்கு வெளிச்சத்தை தருகின்ற சுடர்கள் யாவும் 4ஆம் நாளிலேதான் உண்டாக்கப்பட்டன. அதற்கு முன்னதாகவே சுடர்கள் இல்லாத போதே, இருளாயிருந்த போதே, இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிற தேவன் வெளிச்சத்தை உண்டாக்கினார். உன் வாழ்விலும் இருளை நீக்கி வெளிச்சத்தை வீசுவார். ஆபிரகாம் தன் சரீரமும் சாராளுடைய கற்பமும் செத்து போன பின்பும் தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும், இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிற தேவன் மேல், தேவனின் வார்த்தை மேல், தேவனுடைய வல்லமையின் மேல், தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மேல் விசுவாசமாய் இருந்தார். வெட்கப்பட்டு போகவில்லை. ஆபிரகாம் 100 வயதாய் இருக்கும்போது இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிற தேவன் ஒரு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தார். யெகோவா ஈரே என்பது நமது தேவனின் நாமம். அவர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என ஆட்டுக்குட்டி இல்லாத இடத்திலே விசுவாசித்து அறிக்கை செய்தபோது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிற யெகோவா ஈரே ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்தார் அல்லவா? நானும் பிள்ளையாண்டானும் தேவனை தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிற தேவனை விசுவாசித்து மகிமைப்படுத்தின போது, மெய்யாகவே ஈசாக்கின் மரண உபாதியின் கட்டுகளை அவிழ்த்து ஜீவனோடு திரும்பி வர செய்தாரே, இவரே நம் தேவன். சோர்ந்து போக வேண்டாம். இன்றைக்கே தேவன் நம் வாழ்க்கையில் அற்புதங்களை காணச் செய்வார். அல்லேலுயா. ஜெபம். தேவனே, நீரே என் தேவன். காலைதோறும் நாள்தோறும் உமது அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். ஆமேன்.